ஏய் ஐயையோ, முட்டைய பச்சையா குடிக்க கூடாது. ஏன் என்ன பச்சையா குடிக்க கூடாது? சாப்பிடுற அவங்க கவலைப்பட வேண்டியது. சாப்பாடாக போற நீ கேக்குற. நல்ல குட்டி பச்சை முட்டைகள்ல சால்மோனெல்லா என்ற பாக்டீரியா அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அது எப்படி பாக்டீரியா என்கிட்ட வருவது? இந்த பாக்டீரியா முட்டையின் ஓட்டின் மூலமாகவோ இல்லனா முட்டை உருவாகும் போதே என்கிட்ட இருந்து கூட வரலாம். இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் மம்மி? சும்மா இருக்க மாட்டாளே. பச்சையாக உன்னை குடிப்பவர்களுக்கு கடுமையான வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, வாந்தி, காய்ச்சல் கூட வரலாம். வேற எதுவும் செய்யாதா? முடிக்கு பிரச்சனை, தோல் பிரச்சனை வரும். அது எப்படி வரும்? வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு நம்ம சொல்லிக்கிட்டு. நீ முட்டையின் வெள்ளை கருவில் அவிடின் என்ற புரதம் இருக்கு. இதனால முடி உதிர்தலும் தோல் நோய்களும் வரும். அப்படின்னா என்ன சமைக்கும் போது இந்த அப்படின்னு அழிஞ்சிடும் அப்படிதான் அம்மா? இது மட்டுமல்லாம சமைத்த முட்டையில புரதம் 90% உடம்புல சேரும். பச்சை முட்டையில் உள்ள புரதம் 50% உடம்புல சேரும் என்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. வேணும்னா சமைச்சு சாப்பிடுங்க. வேஸ்டா போகணும்னு நினைச்சா உடைச்சி குடிச்சு தீத்துருங்க.